பர்சனாலிட்டிங்க. டூரிங் டாக்கீஸ் அப்படிங்கிற ஒரு சேனலுக்குள்ள சரி 2K கிட்ஸுக்கான அறிமுகம் அப்படின்னா ஒரு தொகுப்பாளர் அப்படின்னு சொல்லலாம். ஆனா தமிழ் சினிமா மக்களுக்கான ஒரு அறிமுகம் அப்படின்னா இவர் ஒரு தயாரிப்பாளர், ஒரு இயக்குனர், ஒரு எழுத்தாளர், ஒரு நடிகர், வாட் நாட். நம்ம பார்த்து ரசிச்ச ஒரு நபர்கள்ல இவருடைய பேர் நிச்சயமாக உண்டு. Ladies and gentlemen, please put your hands together as a welcome திரு சித்ரா லக்ஷ்மணன் அவர்கள். Chitra sir, thank you so much for joining and thank you for being here. அடுத்து நான் கூப்பிடக்கூடிய ஒரு நபர் செலிபிரிட்டி சீரி அன்வீல் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான நபரை மேலே என்கின்ற ஆகாசத்தில் என்றென்றைக்கும் வீற்றிருக்கிறவரும் ஆனந்தத்தையும் அறிவையும் தன் உருவாக கொண்டிருப்பவரும் மனம் என்கின்ற ஞான தாமரையில் எப்போதும் மனம் வீசி கொண்டிருப்பவருமாகிய குருநாதர் பகவான் சத்யசாய் பாபா அவர்களினுடைய பாதங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். அனந்தா என்கின்ற இந்த திரைப்படத்தினுடைய மரியாதைக்கும் அன்புக்கும் உரிய தயாரிப்பாளர் அவர்களே, அன்பும் அறிவும் வாய்ந்த அன்பு சகோதரர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்களே, இந்த திரைப்படத்தினுடைய பாடல்களால் தேனை போன்ற தன்னுடைய இசையால் நம்மை ஒரு ஆன்மீக பக்தி அனுபவத்தில் செலுத்த இருக்கின்ற மரியாதைக்குரிய தேவா சார் அவர்களே, முன்வரிசையில் அமர்ந்திருக்கின்ற அன்புக்கும் பிரியத்துக்கும் உரிய திரைத்துறை சார்ந்த அன்பர்களே, எங்கள் இலக்கியத்துறை சார்ந்த அன்பு நண்பர்கள் இசைக்கவி ரமணன் அவர்களே, மரபின் மைந்தன் அவர்களே, அரங்கத்திலே இருக்கின்ற ஏனைய பெரியோர்களே, எல்லாருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கங்கள். இந்த கூட்டத்திலே நீங்க எல்லாரும் கொஞ்சம் ஒரு ரிஜிடா இருந்து கம்மியா கை தட்டுற மாதிரி எனக்கு தோணுது. அப்படிலாம் வேணாம், சந்தோஷமா இருக்கலாம். ஒரு ஆன்மீக அனுபவம் அப்படின்றதுனாலேயே நம்ம ரொம்ப நம்மளை சுருக்கிட்டு அப்படியே கெடுபிடியிலலாம் இருக்கிற மாதிரி இந்த படமும் இருக்காது. இந்த திரைப்படமே ஒரு ஆனந்தமான அனுபவமாகத்தான் இருக்க போகிறது. அதனால கொஞ்சம் எல்லாரும் இலகுவா இருந்து நல்லா கை தட்டலான்னு நான் நினைக்கின்றேன். அப்படி சொன்னப்புறமா கூட இவ்வளவு அமைதியா இருந்தா எனக்கு சொன்ன இந்த மேடையில் இந்த நிமிடத்தில் நிற்பதை எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதங்களுள் ஒன்றாக நான் நினைக்கின்றேன். அன்பு சகோதரர் பா விஜய் வந்திருக்கிறார். இந்த படத்துக்கான பாடல்கள் வசனம் ரெண்டுமே அவரால் தான் எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு ஒரு 10 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. பெல் அடிக்கிறதுக்கு எங்க நடுவரும் இங்க இல்லைன்றதுனால நானே நேரத்தை பார்த்து சீக்கிரம் என்னுடைய பேச்சை நிறைவு செய்ய வேண்டும். 2-3 விஷயங்களை இந்த மேடையில் சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். எனக்கு ரொம்ப ஒரு 10 வயசு அந்த மாதிரி இருக்கிற போது என்னுடைய அப்பா ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் திரு கிருஷ்ணன் அவர்கள் பகவான் பாபாவினுடைய டிவோட்டியாக தன்னை மாற்றிக்கொண்டார். அதற்கு பிறகு எங்கள் குடும்பத்திலே நாங்கள் புட்டபர்த்திக்கு போய் பகவானை ஒரு தூரத்திலிருந்து தரிசித்து அந்த அனுபவங்கள் எல்லாம் எங்களுக்கு இருந்தது. நானும் ஒரு சின்ன குழந்தைன்றதுனால ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற மாதிரி அப்போ எதுவும் எனக்கு ஏற்படவில்லை. ஆனால் அதற்கு சில காலம் கழித்து எங்களுடைய குடும்ப நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் தாமஸ் ராஜன். அவர் இப்போ இல்லை. அவர் பேரிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கிறிஸ்டியன் ஃபெய்த்தை சேர்ந்தவர். அவர் ரொம்ப ஆழமான ஸ்பிரிச்சுவல் பர்சன்லாம் கிடையாது. அவருக்கு பகவான் பாபாவிடமிருந்து ஒரு அழைப்பு வந்தது. என்ன காரணம்னா அவர் ஒரு ஆர்கிடெக்ட். அவர் எங்க வீட்டுக்கு எங்க அப்பா கிட்ட கேட்டாரு, என்ன போய் எதுக்கு கூப்பிடுறாருன்னு தெரியலையே, எனக்கும் அவருக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லையே. எங்க அப்பா சொன்னார், அவர் கூப்பிட்டா
அதுல உன்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்று மாறப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன், போயிட்டு வான்னு எங்க அப்பா சொன்னார். தாமஸ் ராஜன் போய் அவரை சந்தித்து விட்டு வந்தார். சந்திப்பினுடைய நோக்கம் என்னவென்றால், இன்றைக்கு புட்டுபர்த்தியில் இருக்கிற மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்போது உருவாகவில்லை. அதனுடைய ஆர்கிடெக்டா இருப்பதற்காக தாமஸ் ராஜனை அழைப்பதற்காகத்தான் பகவான் பாபா அந்த சந்திப்பை கேட்டிருந்தார். அந்த சந்திப்பு முடிஞ்சு தாமஸ் ராஜன் எங்க வீட்டுக்கு வந்து அந்த சந்திப்பை பற்றி எங்க அப்பா ஆசையா காத்துட்டு இருக்காரு. என்னப்பா பக்கத்துல இருந்து பாத்தியா, எப்படி இருந்ததுன்னு. அதற்கு அவர் சொன்ன பதில் இத்தனை ஆண்டுகள் கழித்து இன்னும் என் காதிலே இருக்கிறது. அவர் என்ன பேசினாரு, என்ன சொன்னாரு, எதுவும் எனக்கு தெரியல அங்கு. என் கண்ணில இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருந்தது. அது ஒரு அனுபவம் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. எங்க அப்பா சொன்னாரு, கடவுளை சந்திக்கிற போது சில சமயம் அப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கு வரும் என்று எங்க அப்பா சொன்னார். இதற்கு பிறகுதான் அந்த அனுபவத்திலே இருக்கக்கூடிய ஆன்மீக அதிர்வுகளை பற்றி நான் தெரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா 3 விஷயங்கள். பாபாவினுடைய டிவோட்டிஸா உலகம் முழுவதும் இருக்கிற எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் ஒருவேளை சத்யசாய் பாபாவை பற்றி அவ்வளவாக தெரியாமல் இருக்கிற மற்றவர்கள். இந்த திரைப்படம் எல்லாருக்கும் ஆனது. தெரிந்தவர்களுக்கு இது ஒரு அஷூரன்ஸ், தெரியாதவர்களுக்கு இது ஒரு அறிமுகம். எதற்கான அறிமுகம் என்றால், பாபா அவர்களுடைய வாழ்க்கையில 3 விஷயங்களை நாம பார்க்கணும். இந்த 3ஐயும் சொல்லிட்டா என்னுடைய நேரம் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று, எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய அவர் செய்த அந்த லீலா வினோதங்கள், அற்புத செயல்கள், அதை பத்தி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். நிறைய புத்தகங்கள் இருக்கிறது. இந்த திரைப்படத்தினுடைய மைய கருத்து கூட அப்படிப்பட்ட 5 அனுபவங்களினுடைய கோர்வையாகவும் தொகுப்பாகவும் இந்த படம் பயணம் செய்ய போகிறது. அதை நீங்க இன்விடேஷன்லயே பார்த்திருக்கலாம். அனந்தா என்கின்ற இந்த படம் அப்படிப்பட்ட 5 அனுபவங்களினுடைய தொகுப்பு. நம்ம எல்லாரும் அதை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஒவ்வொருவருக்கும் இருக்கிற பிரத்யேகமான அனுபவம் அது. மற்றவர்கள்ட்ட சொல்ற போது அவங்களுக்கு சந்தேகமா இருக்கும், இப்படி கூட இருக்குமான்னு. ஆனா இது பிரத்யேகமான அனுபவங்கள். எனக்கு தெரிந்து எத்தனையோ நண்பர்கள் ரொம்ப வியாதிகளினால பாதிக்கப்பட்டு இவ்வளவுதான் காலம், இனிமே கிடையாதுன்னு சொல்லப்பட்டவர்கள் அவங்க ஒரே ஒரு மருந்தை போய் பாபாட்டேருந்து வாங்கிப்பாங்க. என்ன மருந்து தெரியுமா? பாபாவினுடைய விபூதி, சாய்ராமினுடைய அந்த விபூதி ஒன்று. அதை இட்டுட்டு அப்புறம் போய் பார்த்தா அந்த டாக்டர்ஸ் முன்னாடி எடுத்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் தப்பா, இப்ப இனிமே எடுக்கிற ரிப்போர்ட்டுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லையே என்று பிரமித்து போன சம்பவங்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் இந்த மாதிரியான லீலா வினோதங்களை பற்றி அதிகம் பேசுவதை கூட பகவான் அவ்வளவாக விரும்புவதில்லை என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது ஒரு பெரும் மாளிகையினுடைய நுழைவு வாசல் மாதிரி அந்த அனுபவங்கள். நுழைவு வாசல் தான் அது. The biggest miracle I have performed is the change of heart என்று தான் பகவான் பாபா சொல்லி இருக்கிறார். அவரை மாற்றியது இந்த வியாதி இதெல்லாம் கிடையாது. நான் செய்த மிகப்பெரிய அற்புத செயல் என்பது மானுட மனத்தை மாற்றியது என்று சாய்பாபா அவர்கள் அருளி செய்திருக்கிறார்கள். அது முதல் கட்டம். 2வது கட்டம் அவர் நமக்கு கொடுத்த உபதேசங்கள். என்றென்றைக்கும் வாழ்க்கையில கஷ்டமான தருணங்களில் கூட வரப்போகிற உபதேசங்கள் என் மனதுக்கு ரொம்ப நெருக்கமானது. அவர் சொன்னது, there is only one caste, the caste of humanity. There is only one religion, the religion of love. There is only one language, the language of the heart என்று பகவான் சொல்லி இருக்கிறார். இந்த உலகத்திலே இருப்பது ஒரு சாதி, மானுடம் என்கின்ற சாதி. இந்த உலகத்திலே இருப்பது ஒரே ஒரு மதம், அன்பு என்கின்ற மதம். இந்த உலகத்திலே இருப்பது ஒரு மொழி, இதயத்தினுடைய மொழி என்று பாபா சொல்லி இருக்கிறார். ரொம்ப சிக்கலான தத்துவ விசாரணைகளை கூட ரொம்ப எளிமையாக சொல்லுவதுதான் பாபாவினுடைய பாணி. நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருத்தர் போய் பாபா கிட்ட ஐ வாண்ட் பீஸ் என்று கேட்டு இருக்கிறார். எனக்கு அமைதி வேணும், ஐ வாண்ட் பீஸ். பாபா அவரை அதை ஒரு பலகையிலே எழுத சொல்லுகிறார். அவர் எழுதுகிறார், இந்த ஐன்றதை அழிச்சிருங்க, அழிச்சிட்டாரு.
வாண்ட்ன்றதை அழிங்க, அதையும் அழிச்சிட்டாரு. ஐ வாண்ட், இது ரெண்டுத்தையுமே அழிச்சிட்டா பீஸ் தானா வந்துரும் என்று பாபா சொன்னார். நான் என்கின்ற அகங்காரம், எனக்கு வேண்டும் என்கின்ற ஆசை, இந்த இரண்டையும் தவிர்த்து விட்டால் அமைதி என்பது தானாகவே வந்து சேரும் என்பது பாபா நமக்கு சொன்ன பெரும் பாடம். ரொம்ப எனக்கு நிறைய சொல்லிட்டு போல நேரம் இல்லை. 2 விஷயங்களை மறக்கணும், 2 விஷயங்களை மறக்க கூடாதுன்னு பாபா சொல்லுவார். 2 விஷயத்த மறக்கணும், 2 விஷயத்த மறக்க கூடாது. எதை மறக்க கூடாது? மற்றவங்க நமக்கு செய்த நன்மைகளை